الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. وقال أيضا إنك لعلى خلق عظيم. وقال تعالى إنك ميت فإنهم ميتون. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு நாங்கள் எல்லாரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இந்த மஸ்ஜிதில் ஷமாயில் முஹம்மதியா என்ற இந்த கிரந்தத்தை நாம் புரிந்து அதை அமல்படுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்ததைக்காக வேண்டி நாம் அல்லாஹ்க்கு பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் இப்படி ஒரு விஷயத்துக்கு முன் வந்தது மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் ஊர் மக்கள் இதுக்கு பங்களிப்பு செய்ததுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு உங்கள் அனைவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டீங்க. இது ஒவ்வொரு வருடமும் நடக்கப்பட வேண்டிய, மக்கள் நபி அவர்களுடைய இந்த விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 23 வருடத்துல வஹி இறக்கி வைத்தார். அந்த வஹி இரவிலும் பகலிலும், தனிமையிலும் கூட்டாக இருக்கும் பொழுதும், பிரயாணத்திலும் வீட்டிலும், நோம்பிலும் நோம்பல்லாத காலங்களிலும், நபி அவர்கள் யுத்தகலத்தில் இருக்கும் பொழுதும் இப்படி அல்லாஹு தஆலா சூரத்துகளாக, ஆயத்துகளாக இறக்கி வைத்தார். அந்த அடிப்படையில் இந்த காலம் போல ஒரு கம்ப்யூட்டருடைய யுகம் அல்ல, டிஜிட்டல் யுகம் அல்ல. மிச்ச சிரமப்பட்டு குர்ஆனை அவர்கள் பாதுகாத்தார்கள். 3 வகையாக பாதுகாத்தார்கள். மனனம் செய்தார்கள், அமல் செய்தார்கள், கல்லிலையும் முள்ளிலையும் இலையிலையும் தோல்லையும் அதை எழுதி கொண்டார். இது அல்லாஹ் தஆலா அந்த காலத்து மக்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஒரு விஷயம் சொல்லப்பட்டா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3-4 வருஷத்துக்குள்ள 5374 ஹதீஸ்களை பாடுவாங்க. நேர்மையாக, தூய்மையாக, ஆழமான அறிவுடன் நபி அவர்களுடைய திருமண வாழ்க்கையை படித்தவர்கள் யாரும் இதுவரைக்கும் உலகத்துல அந்நியர்கள் கூட நபி அவர்களை விமர்சித்தது கிடையாது. எந்த பெண்களை வேணுமென்றாலும் தெரிவு செய்யலாம், நாங்கள் உங்களுக்கு எந்த மகளையும் தர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், நீங்க தெரிவு செய்யறதுதான் என்று நபி அவர்களுக்கு முன்வைத்த நேரம் கூட நபி அவர்கள் அதை தெரிவு செய்யவில்லை.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் மனமுடித்தது இன்றைய காலத்துடைய சூழ்நிலைமையை வைத்து பார்க்கும் பொழுது மக்களுக்கு அது சில நேரம் அவர்களுடைய பகுத்தறிவை வைத்து பார்க்கும் பொழுது அது பிழையை போல தென்படுகிறது. மார்க்கம் அனுபவத்தையும் பகுத்தறிவுக்கும் அப்பால் பேசக்கூடிய வகையை வைத்துதான் தீர்மானிக்கப்படும். இஸ்லாமிய சட்டத்தின்படி தன்னுடைய உடல்நிலை சீரில்லாத சிறு வயதுடைய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கணவனிடத்தில் ஒப்படைப்பென்பது அவளுக்கு தன்னுடைய கணவனுடன் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு சக்தி இல்லாத நேரத்தில் அப்படி செய்வது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயமா. உலக வரலாற்றில் நீங்க படித்து பார்க்கும் பொழுது பெரும் பெரும் தலைவர்கள் அவர்கள் சிறு வயது பெண்களை திருமணம் முடித்திருக்கிறார். அதனால் இன்று அப்படி திருமணம் நடக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நாங்கள் சொல்வது கிடையாது. நாம் திருமணம் செய்து கொடுப்பதற்குரிய வயது அது 18 இருப்பதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் நபியவர்களை விமர்சிக்க வருவது அது நாங்க எத்தனையோ அடையாளங்களை பெரும் பெரும் மத தலைவர்களை வச்சு நாங்க காட்டலாம், மாற்று மதத்தவர்களை வைத்து காட்டலாம். இதெல்லாம் மிக தெளிவாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குமரதான் முடித்தார்கள், மற்றதெல்லாம் விதவைகள். அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல உடல் தெம்பை, தைரியத்தை, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் நபியோடு சேர்ந்து பயணித்த அந்த 8 வருட 9 வருட பயணம், சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்தில் அவர்கள் மரணம் செய்தது நபியுடைய ஹதீஸ்கள் யாருமே அந்த அளவுக்கு மரணம் செய்யவில்லை. 2200 ஹதீஸ்களை அவர்கள் மரணம் செய்தார்கள். அதனால் இன்று மற்ற நபி அவர்கள் முடிச்சது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, அவர்களுக்கு 40 வயது, இவர்களுக்கு 25 வயது. முதல் திருமணம் 25 வயதுடைய அந்த நபி அவர்களுக்கு அந்த காலத்துல சிறுமிகள் எல்லாம் முடிச்சிருக்கலாம். ஆனால் நபி அவர்கள் தெரிவு செய்தது ஒரு 2 முறை தன்னுடைய திருமண வாழ்க்கைய கழித்த ஒரு பெண்ணை, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு விதவை. அவர்களை திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தன. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவர்கள் 10 வருட காலம் நபி அவர்களுடைய நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு 15 வருடங்கள் 25 நபி அவர்களுடைய 40 வரைக்கும் மிக சிறப்பாக பயணித்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. திடீரென்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு இப்படி வஹி வந்திருக்கிறது, நான் இப்படி ஒன்றை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன் என்று சொன்ன பொழுது சஹீஹ் புகாரியுடைய 3வது ஹதீஸ் அங்கு பதிவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அந்த ஹதீஸை கட்டாயமாக எடுத்து படிக்க வேண்டும். சஹீஹ் புகாரியுடைய 3வது ஹதீஸ். அதை பதிவு செய்யக்கூடியவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இது நடக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்திருக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறந்திருக்கும் இல்லை. ஆனால் நபி அவர்களிடத்தில் கேட்டு ஒவ்வொன்றையும் ஆர்வத்துடன் ஞாபகம் செய்வது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5375 ஹதீஸ்களை மரணம் செய்தது போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கிருந்து ஆரம்பித்து கடைசி நபி அவர்களுடைய மௌத் வரைக்கும் 2600 ஹதீஸ்களை மரணம் செய்து குர்ஆனை பாடமாக்கி நபி அவர்கள் கடைசி நேரத்தில் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் வாயால் சொல்லாமல் தன்னுடைய சைக்கினையால் உள்ளத்தால் அவர்கள் பேசுவதை புரிந்து கொண்ட மனைமார்கள், யா ரசூலுல்லாஹ், நாம் உங்களுக்கு எங்களுடைய நாட்களை விட்டு தருகிறோம், நீங்கள் தாராளமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் உங்களுடைய கடைசி நாள்களை கழிக்கலாம்
யாரும் எதிர்பார்க்கவில்லை திடீரென்று திங்கட்கிழமை நபி அவர்கள் மௌத்தாகி விடுவார்கள். நபியுடைய எதிர்பார்ப்பு, அவர்கள் சஹாபாக்களும் எதிர்பார்ப்புக்கு அப்பால் அல்லாஹு தஆலா இன்னக மையத்துன், நிச்சயமாக நீங்கள் மௌத்தாகி விடுவீர்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தீர்க்கமாக நபி அவர்களுக்கும் மௌத் வரத்தான் போகிறது என்பதை அல்லாஹ் முடிவாக சொல்லிவிட்டார். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பயணம் 63 வருட பயணம். ஹதீஸ்கள்ல படிச்சீங்க 60 63 65 என்பது அதிகமான 3 ஹதீஸ்களும் சரியாக இருந்தாலும் அது அரபுடைய பழக்கம் இருக்கிறது. ஒன்றை அது சுருக்கமாக சொல்வதற்கு 60 என்று சொல்வது, அல்லது அதை ஒரு கணக்கை முடித்து சொல்வதற்கு 65 என்று சொல்வது. ஆனால் நாம் சரியாக பார்க்கும் பொழுது 63 வயது என்ற சொல்லாது செல்லும் இந்த துனியாவிற்கு பிரிகிறார். சிலருக்கு ஒரு பெரும் சந்தோஷம் இருந்தது, உலகத்துல எனக்கு நபியோட இப்படி கிடைத்தது இப்படி கிடைத்தது இப்படி கிடைத்தது என்று அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம், சுப்ஹானல்லாஹ், உலகமே இதை படிக்கும் என்றால் நிச்சயமாக இதை புரிந்து கொள்வார்கள். தன்னோட எப்பொழுதும் நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சேர்ந்து ரேஸ் ஓடி இருக்கிறார்கள், ஓட்டம். ஒரு முறை நபி அவர்கள் வென்று விட்டார்கள், ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வென்று விட்டார். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையோட எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் அவர்களோடு வாழ்ந்து காட்டினார். அவர்களுடைய இரவு என்ன, அவர்களுடைய பகல் என்ன, அவர்கள் வீட்டில் உறங்கும் பொழுது எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய தனிமை என்ன, அவர்களுடைய தொழுகை என்ன, அவர்களுடைய இல்லற வாழ்க்கை என்ன, ஒரு கணவன் மனைவியாக வாழும் பொழுது அவர்களுடைய அந்த உறவுகள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் சுப்ஹானல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கன்னி பெண்ணாக இருந்து அதை உலகுக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சிறப்புகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண் பெண் உறவை வைத்துக் கொள்ளும் பொழுது சில மார்க்க சட்டங்கள் அங்கு வருகிறது. அந்த மார்க்க சட்டங்களை தெளிவுபடுத்துவதற்கு இது ரகசியமாக வைக்கப்படும் என்றால் அது ஒரு சர்ச்சையாக மாறிவிடும், பிரச்சனையாக மாறிவிடும். அதுக்காக தான் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தெரிவு செய்தார். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர், இந்தியாவை சேர்ந்தவர், ஷேக் அக்ரம் நத்வி அவர்கள் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார்கள் 43 பாகங்களில். அந்த 43 பாகங்களில் அவர்கள் எழுதியிருக்கும் அந்த கிரந்தத்தின் பேர் அல் வஃபா பி அஸ்மாஇன் நிசா. அதில் அவர் முதலாவது தெரிவு செய்திருக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 10,000 பெண்கள் ஹதீஸ் கலைக்காக பாடுபட்டவர்களை அவர்கள் பதிவு செய்தார்கள். அதில் முதலிடத்தை வகிக்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு கணவன் மனைவி தெரிஞ்சு கொள்ள வேண்டுமோ அவைகள் எல்லாம் மிக தெளிவாக ஹதீஸ்கள் பதிவாக இருக்கிறது. இது ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில், உதாரணமாக நபி அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், எங்கு அடக்கம் செய்வது என்பது சஹாபாக்கள் பல கருத்துள்ளவர்களாக மாறிவிட்டார். ஒரு சாரார் சொன்னார்கள் மக்காவில், இன்னொரு சாரார் சொன்னார்கள் மதீனாவில், இன்னொரு சாரார்கள் சொன்னார்கள் பைத்துல் முகத்தஸ், அங்கு நாம் எடுத்து சென்றுதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற பல கருத்துகள் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் எதை விரும்பினார்களோ அதுதான் நபி அவர்கள் விரும்பினார்கள், தன்னுடைய மௌத்தாகிற இடத்துலதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அங்குதான் அவர்கள் அடக்கம் செய்தார். இந்த அடக்கம் செய்த விஷயத்திலையும் சஹாபாக்கள் மத்தியில இந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. காரணம் கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் இந்த பகுதி மிக பிரதானமான ஒரு பகுதியாக இருந்தது. அது என்னவென்றால், நபி அவர்களுடைய இறுதி நாட்களில்
நபி அவர்கள் மரணித்து விடுவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. திங்கட்கிழமை அன்று முர் அபாபக்கர் பள்ளி செல்லு பின்னாஸ், அபூபக்கர் தொழுகையை நடத்தட்டும் என்று நபி அவர்கள் ஏற்கனவே கட்டளை பிறப்பித்து பல தொழுகைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டு வந்து இன்று ஃபஜ்ருடைய தொழுகை திங்கட்கிழமை அவர்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் தான் உறங்கியிருந்த அந்த திரையை அப்புறப்படுத்தினார். அந்த திரையை அப்புறப்படுத்திய நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ரிவாயத்தை செய்கிறார்கள். ஒருவேளை நான் அப்படியே என் முகம் திரும்பிவிட்டது, நான் அதை பார்வையிட ஆரம்பித்தேன். எல்லோருடைய மனமும் நபி அவர்கள் சுகமாக இவ்வளோ சுகமில்லாமல் இருக்கிறார்களே, அவர்கள் வந்து விடுவார்களோ சுகத்துடன் என்ற அந்த நிலைமையை கண்ட நபி அவர்கள் அந்த திரையை போட்டார்கள். அன்றுதான் நபி அவர்களுடைய மௌத் ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, மௌத்தாகத்துக்கு முன்பு நபி அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய மடியில் அல்லது நெஞ்சில் நபி அவர்கள் சாய்ந்திருக்கிறார். வருகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல் ரஹ்மான். அந்த அப்துல் ரஹ்மான் வரும் பொழுது அந்த அப்துல் ரஹ்மானுடைய கையில் மிஸ்வாக் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பார்க்கிறார். சக்கராத்துடைய நேரத்திலும் லவ்லா அஷ்கலா உம்மத்தி லா அமர்த்துஹும் பிஸ்ஸவாகி இந்த குல்லி வுதுஇன் அவ் இந்த குல்லி ஸலாத்தின், உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நான் வுதுலையும் மிஸ்வாக்கை கடமையாக்கி இருப்பேன் சொன்னார். அந்த மிஸ்வாக்கை எடுத்து அதை வாயில வைத்து மென்று அதை நபியுடைய வாயில வைத்து அதை தடவி விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலைமையில் ரூஹை எடுத்துக் கொள்கிறார். யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது அது அல்லாஹ்வினால் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வரக்கூடிய ஒன்று. ஷகியுன் அவ் சயீத் ரிஸ்கு வ அஜலு. அவர் ரூஹ் ஊதப்படும் பொழுது அந்த 4 மாதம் அந்த சொச்ச காலங்கள் முடியும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த ரூஹை கைப்பற்றுகிறார். அந்த ரூஹை கைப்பற்றும் பொழுது வேளாண் சகோதரர்களே, அவருடைய ரூஹை அல்லாஹ் அதை ஊத வைக்கும் பொழுது அங்கு துப்பாக்கியவானா அவன் பாக்கியவானா, அவனுடைய ரிஸ்க் என்ன, அவனுடைய முடிவென்ன, இதெல்லாம் அங்கு தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் அவனுடைய அஜலாக இருக்கும். கேட்டார்கள் கேள்வியை ரூஹை பற்றி, குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. அது வரும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கும் பொழுது அல்லாஹ் ரூஹை எடுத்துக்கொண்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த மலக்குக்கு கண்ணில் அறைந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்களுடைய உயிரும் எடுக்கப்பட்டது. உலகத்தில் வந்த அனைவர்களுடைய உயிரையும் அல்லாஹு தஆலா எடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். நபி அவர்களுடைய விஷயமும் அப்படிதான். நபி அவர்களும் இந்த துனியாவிற்கு பிரிய வேண்டிய நாள் வந்துவிட்டது என்பதை அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். வாளை ஏந்தியவர்களாக ஆத்திரமடைந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 வீடுகள் இருந்தன. ஒன்று மஸ்ஜிது நபவியில் பக்கத்தில் உள்ள வீடு, இன்னொரு வீடு அவர்கள் கொஞ்சம் தொலைவில் இருந்தது. அவர்கள் அந்த வீட்டிலிருந்து வந்தார்கள். வந்து நபி அவர்களுடைய அந்த முகத்தை பார்வையிட்டார்கள். தன்னுடைய அந்த நெற்றியில் அவர்கள் நபி அவர்களை மௌத்தான நிலையில் முத்தமிட்டார்கள். முத்தமிட்டதற்கு பிறகு அவர்கள் வந்து ஒரு குத்பா நடத்தினார்கள். மன் கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மத் கத் மாத். மக்களுக்கு இதை உறுதிப்படுத்த வேண்டும். சில நேரத்தில் சில விஷயங்களை உறுதியாக சொல்ல வேண்டியிருக்கும். இன்று நாம் வக்ஃப் என்ற ஒரு தலைப்பில் ஜும்மா குத்பாவை அமைத்துக் கொள்ளுமாறு உலமாக்களிடத்தில் கேட்டிருந்தோம். அப்பொழுது மக்கள் தடமாறிவிட்டார்கள். இது என்ன இந்த நேரத்தில் வக்ஃபை பற்றி பேசுகிறார்கள் என்று. இது இப்ப எடுத்த முடிவு அல்ல, இது பல நாட்களுக்கு முதல் எடுத்த முடிவு. பலஸ்தீனுடைய விஷயம் இப்பதான் வந்திருக்கிறது. அதை நாம் உறுதியாக இன்று வக்ஃபை பற்றி பேசுங்கள் என்று நாம் சொன்ன பொழுது சிலர் அதை புரியவில்லை. நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உலகத்தில் முதலாவது வக்ஃப் அல்லாஹ்வுடைய மாளிகை, இன்ன அவ்வள பைத்தின் முதலின் நாசில் அல்லதி பக்கத்த முபாரக வஹுதலில் ஆலமீன் என்ற அந்த அல்லாஹ்வுடைய மாளிகை தான் முதல் அந்த வக்ஃபாக இருக்கிறது. இரண்டாவது வக்ஃப் எடுத்துக்கொண்டீங்கன்னா
அது பைத்துல் மக்திஸாக இருக்கிறது. அதுக்கு இடைப்பட்ட பல வருடங்கள் இடைவேளை இருந்தாலும் அதுதான் உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட முதல் வக்ஃபு. அந்த வக்ஃபுக்கு யாரும் அநியாயம் செய்தால் அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அது எந்த வக்ஃபாக இருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவை நாம் அங்கு கொடுக்க வேண்டி வருகிறது. மக்களுக்கு சில நேரங்களில் சில விஷயங்களில் சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது மிக அவசியமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகவில்லை, அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் என்று சொன்னால் உன்னுடைய சிரசை வெட்டி விடுவேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மிக உறுதியாக சொல்கிறார்கள், இல்லை இதுதான் என்று சொல்கிறார்கள். அப்படி நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியிருக்கும். நாம் குத்பாவை இந்த தலைப்பில் ஆக்கியிருப்பது தவறல்ல, நீங்கள் இதை விமர்சிக்க வேண்டாம். இதை காபத்துல்லாவும் வக்ஃபு தான், பைத்துல் மக்தஸும் வக்ஃபு தான் என்பதை உறுதியாக சொல்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்து விடுகிறது. இது அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடாக அல்லாஹ் தஆலா செய்து தருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தை ஒரு புறம் தாங்கவில்லை, ஆனால் மார்க்கத்தை தீனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நிலைப்பாடை எடுக்கிறார்கள். மையத்து வீட்டில் இருக்கிறது, அங்கு நபியவர்களுடைய கடைசி ஆடையுடன் நபியவர்கள் மௌத்தாக இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லோரும் மிக கவலையோடு சோர்வோடு இருக்கும் அந்த நேரத்தில் சஹாபாக்களிடத்துல சில கருத்து வேற்றுமைகள் ஏற்பட, அந்த கருத்து வேற்றுமையில முதலாவது எங்க அடக்கம் செய்வது என்ற விஷயம், இரண்டாவது அவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையா யார அமீராக நியமிப்பது என்ற இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அவர்களுக்கு சுமார் 2 நாள் எடுத்துவிட்டார். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இரவாக அது மாறிவிட்டது. அல்லாஹு தஆலா நபியுடைய உடம்பை அது பல என்று மினுக்கமாக வைத்திருக்கிறார். அதில் எந்த விதமான குறைபாடுமற்ற ஒரு உடம்பாக அல்லாஹ் என்றுமே அதை ஆக்கி வைத்திருந்தார். உள்ளத்தாலும் அவர்கள் தூய்மையாக இருந்தார்கள், குணத்தாலும் அவர்கள் அழகாக இருந்தார்கள். அவர்களுடைய உடம்பை அல்லாஹு தஆலா மிக அழகானதாக ஆக்கி வைத்திருந்தார். ஜுலைஹாவை கண்ட அந்த ஜுலைஹா கண்ட யூசுஃபை அவர்கள் கவர்ந்ததை விட நபியவர்களை கண்ட அந்த பெண்கள் நபியவர்களை கண்டிருந்தால் கையை அல்ல விட்டிருப்பார்கள், உள்ளத்தை புலந்திருப்பார்கள் என்பதாக வர்ணித்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அழகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் அறையில் மூடி வைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மம்மட்டிகளை எடுத்து அந்த கபரை வெட்டி அந்த சத்தம் வரும்பொழுதுதான் புதன்கிழமை நாம் தெரிந்து கொண்டோம், ஓ நபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். அந்த இரவு நேரத்தில் மையத்தாகிவிட்டால் உடனே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. உறுதியாக ஒரு விஷயம் தெளிவாகும் பொழுது அது உடனடியாக அடக்கம் செய்வது, எவ்வளவு துரிதமாக அது செய்ய முடியுமோ அது செய்து விடுவதுதான் ஆக சால சிறப்பாக இருக்கும். ஆனால் உறுதிப்படுத்துவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கும். வரலாற்றில் சில இப்படியான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது. அது என்னவென்றால், ஒருவரை அடக்கம் செய்ததற்கு பிறகு கபரிலிருந்து அவர் வெளியேறி வந்திருக்கிறார். இதனால்தான் உலமாக்கள் மிக உறுதிப்படுத்தும் விஷயத்தை ஒருவர் மௌத்தாகினதுக்கு பிறகு அவர் மௌத்தாகி விட்டாரா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது அது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். ஒரு பக்கம் யாரை தெரிவு செய்வது என்பதில் ஒரு பாரிய சர்ச்சையாக இருக்கும் பொழுது சஹாபாக்களில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், யாரை நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இமாமாக நியமித்தார்களோ அந்த இமாம் தான் எங்களுடைய தலைவராக இருப்பார் என்பதை அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு அறிவிக்கிறார்கள். அதை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கலீஃபாக வருவதற்கு தகுதியானவராக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெருமையை பெறக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய கலீஃபாவாக மாறுகிறார்கள். சுத்துல் அப்வாப குல்லஹா இல்லா கௌஃபத் அபீ பக்ரின், இந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கதவையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கருடைய கதவை தவிர என்று நபியவர்களுடைய வீடு இந்த பக்கமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு அந்த பக்கமும். இன்றும் மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவிக்கு போனால் அந்த நுழைவாயிலில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இதுதான் அந்த ஹதீஸ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான்
அவர்களுடைய வீடு வாசல் மஸ்ஜிதோடு இணைந்திருந்தது, மற்ற எல்லாம் மூடப்பட்டு விட்டது. நபி அவர்கள் ஒரு நாள் அபூதாவுத் ஷெரீஃபில் அபூபக்கருக்கு சொன்னார்கள், அபூபக்கர் அலி பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள், முர் அபூபக்கர் அபூபக்கருக்கு சொல்லுங்கள் தொழுகை நடத்தும்படியாக. அவர் தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் போய் சொல்லிவிட்டார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இல்லை, நான் கட்டளை பிறப்பித்தது அபூபக்கர் தொழுவிப்பதற்காக. உமருடைய எந்த அந்தஸ்திலும் குறைவு கிடையாது. லவ்கான பாதி நபியுல்லக்கான உமர், எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் போகும் பாதையை ஷைத்தான் கண்டால் சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக், வேற பாதையில் தான் அவன் போவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். யா சாரியத்து அல் ஜபல், யா சாரியா, ஓ சாரியாவை மலையை பார், உனக்கு எதிராக எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் ஆளுமை திறமை என்ற உள்ள ஒரு முல்கமாக இருந்தார்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். குர்ஆன் சொல்வதை அவர்கள் முன்கூட்டியே அறிவிக்கும் அந்த ஒரு இல்ஹாம் உள்ள, அல்லாஹ் தஆலா ஒரு விலாயத்துள்ள, இந்த உம்மத்துடைய மிக நுணுக்கமான அறிவுள்ள ஒரு சிறந்த மனிதராக அல்லாஹ் தஆலா அவர்களை தெரிவு செய்திருந்தான் என்றால் அப்படிப்பட்டவருக்கு எந்த நிகரும் கிடையாது. ஏ மலையே நீ அமைதி பெறு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலை அடித்து உஹதை பார்த்து சொல்கிறார்கள். நானும் அபூபக்கரும் உமரும் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இருவரும் ரெண்டு கண்களை போன்ற நபி அவர்களுக்கு ரெண்டு தோழர்கள், எப்பொழுதும் அவர்கள் நபி அவர்களை மதித்து நடந்தவர்கள். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், இதில் நான் கட்டளை எதை பிறப்பித்திருக்கணும் அதை செய்யுங்கள், நான் இதை கொண்டு உங்களுக்கு ஒரு சைக்கிளை செய்கிறேன், எனக்கு பிறகு அது அமீராக கலீஃபாவாக வரக்கூடியவர் அது அபூபக்கராகத்தான் இருக்கும். இந்த விஷயங்களை சமாளித்து ஒரு தீர்மானம் வர வேண்டும் அல்லவா? அலி அவர்களை தெரிவு செய்வதா, மருமகன் உஸ்மானை தெரிவு செய்வதா, யாரை தெரிவு செய்வது, யாரை நாம் தெரிவு செய்வது? பாத்திமா உயிரோடு இருக்கிறார்கள், பேரர்களும் உயிரோடு இருக்கிறார்கள். பேரர்கள் உள்ள அந்த மருமகனுக்கு கொடுக்கிறதா, அல்லது உஸ்மானுக்கு கொடுக்கிறதா, அல்லது உமருக்கு கொடுக்கிறதா, யாருக்கு கொடுக்கிறது என்பது சஹாபாக்கள் ஒன்றுபட வேண்டும் அல்லவா? ஒரு புறம் நபி அவர்களை அடக்கம் செய்வது அது ஒரு பாரிய ஒரு யோசனையாக இருந்தது. அங்கு அல்லாஹு தஆலா இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையும் திறமையும் உள்ளச்சமும் பயபக்தியும் தூர்நோக்கும் விசாலமான உள்ளமும் நபியுடைய நெருக்கத்தையும் கொடுத்தவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். இது ரெண்டையும் தீர்த்து வைத்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பொதுவாக உள்ளத்துல ஒரு தகப்பன் மௌத்தாகும் பொழுது ஒரு குழந்தைக்கு இந்த தகப்பனுடைய சொத்தை கேட்பது அது தவறாக இருக்க மாட்டார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே ஒரு மகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம் 3 பேரும் மௌத்தாகி விட்டார்கள். எஞ்சிருப்பது ஹஜ்ரத் ஆயிஷா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். சக்கராத்துடைய நேரத்தில் அதையும் ரகசியமாக பேசிவிட்டார்கள். பாத்திமா நான் போறேம்மா என்று சொல்லும் பொழுது அந்த ஈரக்கொலைக்கு எப்படி இருந்திருக்கும்? தகப்பன் சொல்கிறார், இறுதி நபி சொல்கிறார், என்னுடைய பாசமுள்ள அந்த நபி அவர்கள், என்னுடைய தந்தை அவர்கள் என்னை கூப்பிட்டு மகளே நான் மௌத்தாக போகிறேன் என்று சொல்வதாக இருந்தால் அது அந்த சின்ன வயதில் தன்னுடைய பல தியாகங்களை செய்த அந்த மகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதை தான் வெளிப்படுத்தினார்கள். கைஃப தாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சு துராப அலா கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட மனம் எப்படி நாடியது நபியுடைய அந்த கபரில் மண்ணள்ளி வைப்பதற்கு என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபியுடைய வாழ்க்கையை பெற்றிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். சுப்பத் அலைய மஸாயிபுல் லவ் அன்னஹா சுப்பத் அலையா சிர்ரலே அலையா. இந்த கவலையை, என் மீது போடப்பட்ட இந்த கவலையை பகல் மீது போடப்பட்டிருந்தால் பகல் இருளாக மாறிவிட்டது. மாதா அலா ஷம்மத் துர்பத் அஹ்மதி அல்லாஹ் யஷும்ம மதுஸமான் ஹவாலியா. யார் நபியுடைய அந்த மண்ணை எடுத்து போடும் பொழுது, ஓ மக்களே உங்களுக்கு எப்படி மனம் விரும்பியது? என்ற தகப்பனுடைய கபரில் மண்ணில் மனமாக இருந்தது. அந்த அந்த கபருடைய மனம் அது நறுமணமாக இருந்தது. மக்கள் நுகர்ந்தார்கள். உலகத்தில் பெரும்பெரும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கபரை மிக மனமுள்ளதாக கண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான்ல வாழ்ந்த ஷேக் மூசா பாசி அவர்கள் பெரும் ஆலிமாக
நிகழ்ந்தார்கள். அவருடைய கபரை மிக மனமுள்ளதாக கண்டார். எங்களுடைய பாசம் உள்ள நெருக்கம் உள்ள ஹாஜி அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடக்கம் செய்ய சற்று பிறகு நானும் அவருடைய கபரில் சென்று ஜனாசா தொழுகையை தொழுதிருக்கிறேன், ஜமாத்தாக தொழுதிருக்கிறேன். அது ஒரு நறுமணமாக இருந்தது. அல்லாஹ் சில நல்லடியார்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியா விட்டு பிரிய போகிறேன் என்று பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு நான் மௌத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஹதீஸ்கள்ல இருந்து நான் வாசித்தேன் என்றால் அது ஒரு பாடமாக இருக்கும். அது ஒரு சில விஷயங்களை தான் எனக்கு சொல்ல முடியுமாக இருக்கும். நேரமும் இடமளிக்க மாட்டாது. அதனால் சில விஷயங்களை நான் தொகுத்து உங்களுக்கு முன்வைக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். பலருக்கும் அது பாடமாக இருக்கும். அதை படித்து தெரிந்து கொள்வதற்கும் அது ஒரு படிப்பினையாக அமையும். சகோதரர்களே, அந்த நேரத்தில் நபி அவர்கள் மகளை ஆறுதல் படுத்த முன்னொன்றையும் சொல்லிவிட்டார்கள். சில விஷயங்கள் அல்லாஹ் முட்கூட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை நபி அவர்களுக்கு அறிவிப்பதுண்டு. நபியே, இது நடக்க போகிறது, தஜ்ஜால் வரப்போகிறார். நபியே, தஜ்ஜாலுடைய வருகை இப்படிதான் இருக்கும், கியாமத்துடைய அடையாளங்கள் இப்படிதான் இருக்கும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்பவர் ஒருவர் வருவார், அதை இப்படிதான் வருவார், அவருக்கு இப்படிதான் அடையாளங்கள் இருக்கும். கியாமத் வரும் பொழுது இப்படி இப்படி அடையாளங்கள் வரும். நெருப்பொண்டு வரும். அந்த நெருப்பு துதியோ ஆனாக்கலிபில் புஸ்ரா, நீங்க அந்த நெருப்பு பற்றும் மதீனாவுல அதனுடைய வெளிச்சத்தால ஷாம் தேசத்துல பல மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒட்டகங்களுடைய கழுத்தை பார்க்க முடியும் என்று நம் சொன்னார். அதை கண்டு கழித்தோம் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் எங்களுடைய இமாம்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் 600-700 ஹிஜ்ரிகள் இருக்கும். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வெளிச்சத்தை நாம் கண்டோம். 52 நாட்கள் மதீனாவில் ஒரு நெருப்பு மலை, மதீனாவை அழித்து விடுமா அந்த உஹத் மலையில வந்த நெருப்பு அங்கு அது கடைசியில் அணைக்கப்பட்டது. சில சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்த காரணத்தினால் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு முறை வேறொரு சந்தர்ப்பத்தில் சூட்டின் காரணமாக அந்த நெருப்பு வந்த பொழுது, மிக்தாத் நீ போய் அந்த நெருப்பை அணைத்து விட்டு வா என்று சொன்னார்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பை அப்படி கையால தட்டி தட்டி அணைத்தார்கள். காற்றில் உள்ள சிங்கத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் காதை பிடித்து அவர்கள் அதை அடித்து திருப்பி அனுப்பினார்கள். சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காட்டில் போய் தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சிங்கத்துடைய அந்த தைரியத்தை கொடுத்தார். சொன்னார்கள், நாங்கள் நபியுடைய உம்மத்துகள், நான் காட்டில் வந்து எங்கேயோ தடுமாறி விட்டேன், என் நபி அவர்களையும் என்னுடைய தோழர்களை நான் போய் சந்திக்க வேண்டும், எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த சிங்கங்கள் பாதையை காட்டிக்கொண்டு ஆப்பிரிக்காவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஆப்பிரிக்காவுடைய காடுகளில் சிங்கங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைத்த நேரங்களில் சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நாங்கள் வாகனத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டிருப்போம், அவர்கள் தைரியமாக அந்த சிங்கத்துடன் உரையாடினார்கள். அந்த சிங்கம் அவர்களை வழிகாட்டி கடைசியில் அவர்களை விட்டு பிரியாவிடை பெறும் பொழுது கண்ணீர் வடித்துக் கொண்ட காட்சிகளை ஹாஃபிஸ் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற அவர்கள் கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் ஈமானுடைய அந்த உச்ச கட்டத்தை அடைந்த காரணத்தினால் ஆமினு கமா ஆமனன் நாஸ், நபி அவர்கள் சஹாபாக்கள் குர்ஆன் அவர்களை போன்று ஈமான் கொள்ளுமாறு சொல்கிறது. அவர்களுடைய ஈமானுடைய உச்ச கட்டத்தை அவர்கள் அடைந்த காரணத்தினால் சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், அவர்களுடைய சஜ்தாவுடைய அடையாளங்களை குர்ஆன் அங்கு எடுத்து காண்பிக்கிறது. ரிஜாலுல் லா துல்ஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் திக்ரில்லாஹ், அவர்கள் வியாபாரத்தை கொல்லிவிட்டு பராக்காக மாட்டார்கள் என்று அவர்களுடைய இந்த தன்மைகளை குர்ஆன் கோடித்து காண்பது. அந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை முட்கூட்டி அறிவிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அறிவித்தது போன்று அதீ இப்னு ஹாத்திம் அவர்களுக்கு, ஹாத்திம் தாயுடைய மகனுக்கு நபி அவர்கள் சொன்னது போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், ஷஹீதான், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அந்த மலையை பார்த்து சொன்னார்கள், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், உஹதுடைய மலையை நீ நடுங்காது என்று சொன்னார்கள். உமரும் உஸ்மானும், என்னுடைய மாமாவும் மருமகனும், அபூபக்கர் என்னுடைய மாமாவை போன்று நான் அவர்களுடைய மகள் ஆயிஷாவை முடித்திருக்கிறேன், உமருடைய மகள் ஹப்சாவை நான் முடித்திருக்கிறேன், என்னுடைய ஈர கொலையான மகள்களை
ஜெய்னப்க்கு ஆசிப்னு அபுல் ஆசுக்கு நான் மனமுடித்து கொடுத்தேன். அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள். ருக்கையாவை அதற்கு உஸ்மானுக்கு முடித்துக் கொடுத்தேன், அவர்களும் மௌத்தாகிவிட்டார்கள். உம்மு குல்சூமை முடித்துக் கொடுத்தேன் உஸ்மானுக்கு, அவர்களும் மௌத்தாகினார்கள். மௌத்துடைய செய்தி கிடைக்கும் பொழுது நபி அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். 3 பேரும் அந்த ஈர கொலைகள் மௌத்தாகிவிட்டது. எஞ்சிருக்கிறது பாத்திமா, நீ மட்டும்தான். உனக்கும் நான் மௌத்தை தான் நன்மாராயம் சொல்லிவிட்டு செல்கிறேன். நீ என்னிடத்தில் வந்து வீட்டுக்கு வேலைக்காரி கேட்கும் பொழுது நான் உனக்கு தரவில்லை மகளே, நான் உனக்கு தந்தது தஸ்பீஹாத்துகள். நீ சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் ஓத வேண்டும் என்றுதான் நான் உனக்கு சொன்னேனே தவிர நான் உனக்கு வேறொன்றும் சொல்லவில்லை. எனக்கு தந்திருக்கலாம், ஆனால் நான் உனக்கு வீட்டுக்கு வேலைக்காரி தந்து விட்டால் அதோட வேலை முடிந்துவிடும். ஆனால் உலகத்துக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய மருமகன் அலி, என்னுடைய மகள் பாத்திமா, அந்த பாத்திமா என்னுடைய இறக்குலை, நான் மௌத்தாகும் பொழுது அவளையும் எடுத்துக் கொண்டு போகிறேன். 6 மாதத்துக்கு பிறகு நீனும் வந்து விடுவாய் என்று நபி அவர்கள் சொல்கிறார். எத்தனை நாட்கள் பசியோடு இருந்திருப்பீர்கள். என்ற பேரர்களுக்கு சாப்பிடுவதற்கு வசதி இல்லை. எங்க மருமகன் என்று கேட்டால் யகூதியுடைய தோட்டத்துக்கு போய் வேலை செய்கிறார்கள். யூதனுடைய தோட்டத்தில் வேலை செய்வது என்னுடைய மருமகனுக்கு இழிவானதல்ல என்பதை நபி அவர்கள் உலகத்துக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார். கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு பாக்கியத்தை பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடத்துல அன்பு மனைவி ஆயிஷா கேட்கிறாங்க, மகளே சொல்லுமா, என்ன சம்பாஷணை நடந்தது, என்ன ரகசிய பேச்சுகள், எனக்கு சொல்ல முடியாதுன்னு ஒழித்து விட்டார்கள். அந்த மகளுக்கு ரகசியத்தை பாதுகாக்கும் தன்மையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நாங்கள் நீங்களும் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு அந்த ரகசியத்தை பாதுகாக்க பாக்கியத்தை தர வேண்டும். ஒருவர் ரகசியத்தை சொன்னால் நானுண்டா எல்லாருக்கும் சொல்றது, ரகசியம் ஒன்று நீங்க சொன்னீங்கன்னா இந்த கல்லை கட்டி கடல்ல போட்டது போலதான் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு நுழைகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல நுழைந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்குள்ள சொல்கிறார்கள், யாரும் இருக்கக்கூடாது அபூபக்கரே, என்னுடைய 2 மகள்மாரும் இருக்கிறார்கள், அஸ்மாவும் ஆயிஷாவும், தாராளமாக பேசுங்கள், நான் இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்ய போகிறேன், நிச்சயமாக இவர்கள் பாதுகாப்பார்கள். தன்னுடைய தகப்பனுக்கு ஒட்டகத்தை இருந்த வாகனத்தையும் நபியவர்களுக்கு கொடுத்து 3 நாட்களாக நபியவர்கள் அங்கு தங்கியிருக்கும் பொழுது சாப்பாடை சமைத்து தன்னுடைய இடுப்பு கயிறை எடுத்து கட்டி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுத்து அனுப்பியதை கேவலமாக இழிவாக பேசினான். ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தான் மதீனாவில் முதலாக பெற்றெடுத்த மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களை கால் தூக்கி மறுபக்கம் பெருட்டி மக்காவில் நீச்சல் அடித்த சஹாபி, நீச்சல் அடித்து தவாப் செய்த சஹாபி, பல மொழிகளில் ஆளுமை பெற்ற சஹாபி, நபியவர்கள் மதீனாவில் சூனியம் செய்து விட்டோம், எந்த குழந்தையும் கிடைக்க மாட்டாது என்று சொன்ன நேரத்தில் முதல் குழந்தையாக பெற்றெடுத்த அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் முகக்குப்பரை தூக்கில் போடப்பட்டிருக்கும் காட்சியை கண்ட தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் என்று சிந்திச்சு பாருங்கள். அந்த அபூபக்கரும் ஆயிஷாவுடைய மகள் அஸ்மாவும் அபூபக்கரும் ஆயிஷாவும் தான் அந்த ரகசியத்தை பாதுகாத்தவர்கள். அவர்கள் இருவரும் நபியவருடைய ஹிஜ்ரத்துக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். சிந்திச்சு பாருங்க, சின்ன வயதுல திருமணம் என்று சொல்றியே, எந்த அளவுக்கு உடல் தைரியம் அவர்களுக்கு இருந்தது, உள்ளத்துடைய தைரியம் இருந்தது. எப்படி வீரர்களாக எந்த நேரத்திலும் யுத்தகலத்தில் அவர்களுடைய சிறு வயதில் துணிச்சலுடன் நபியவர்களுக்கு உதவியாக வீட்டில் மட்டுமல்ல, ஹதீஸை பாதுகாத்தது மட்டுமல்ல, சமையல் வைத்தது மட்டுமல்ல, பசியோடு இருந்தது மட்டுமல்ல, 2 மாதம் பசியோடு இருப்பார்கள், வீட்டில் அடுப்பு எரிய மாட்டாது. அது மட்டுமல்ல, அவர்கள் யுத்தகலத்தில் இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாக இருக்கக்கூடிய, இன்று எங்களுடைய மௌத்துகளை காண முடியாமல் துடிக்கிறோம் நாம், அந்த பலஸ்தீனில் மௌத்தாக இருக்கக்கூடியவர்களுடைய ஜனாசாக்களை படத்தில் பார்க்கிறோம், நேராக கண்ணால் கண்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த மையத்துகளுக்கு அவர்கள் தண்ணீர் கொடுத்து உதவி செய்தார். அந்த தைரியத்தை
பெற்றிருந்த பெண்ணுடன் தான் நபி அவர்கள் வாழ்க்கை துணைவியாக ஆக்கிக் கொண்ட அந்த வரலாறை உலமாக்கள் படிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி உலமாக்கள் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்களை, தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு சொல்ல வேண்டும். நாம் சொல்லாததுதான் இந்த உம்மத்து புரியவில்லை. நாங்க படிச்சுட்டு நாங்க மட்டும் வச்சுக்கொண்டா இந்த உம்மத்து மடுமையில் இருக்கும், ஜாகிலியத்தை விட பொல்லாத ஜாகிலியத்தாக வாழும். அல்லாஹு தஆலா அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் ஜம்இயத்துல் உலமா இந்த சிறப்பான அமலை செய்திருக்கிறது. இது முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் ஹயாத்தை போட்டிருந்தால் இந்த படமும் தேவையில்லை, இந்த வீடியோவும் தேவையில்லை. ஒவ்வொரு மஸ்ஜிதும் இதை செய்ய வேண்டும் என ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஷமாயில் வாசிக்கப்பட வேண்டும். ஷமாயில் ஒவ்வொரு முஸ்லிமும் இதை படிக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் இது இருக்க வேண்டும். இதுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஜம்இயத்துல் உலமாவுடைய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உலமாக்கள், அதுக்காக தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்தவர்கள், அவர்கள் எல்லோரும் இதுக்கு மிக நன்றி கூறித்தானவர்கள். பல நாட்களாக 20 நாட்களில் பல சந்தர்ப்பங்களில் வந்து உங்களோட உதவியாக இருந்து இந்த தூதை உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். உலகத்துள்ள மஸ்ஜிதுகளும் ஷமாயில் வாசிக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஆளுமையுள்ள இமாம் திர்மிஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸை மனனம் செய்திருந்தார்கள். பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸ்களை பாடமாக்கினார்கள். ஒரு நாள் அவர்கள் போகிறார்கள், கண் பார்வை இழந்து விட்டார்கள். கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. இந்த ஹதீஸை தொகுத்த இமாம் திர்மிஸி அவர்களுக்கு போகிறார்கள். பாதையில் சொல்கிறார்கள், இந்த இடம் நிறுத்துங்க. ஏன்? இங்கு மரச்செடிகள் எல்லாம் இருக்கிறது, இங்கு யாருக்கும் நடந்து போக முடியாது. அப்படி ஒன்றும் இல்லையே இமாம் அவர்களே என்று சொன்னார்கள். இங்க அப்படி ஒன்றுமே இல்லை. 30 வருஷத்துக்கு முதல் இந்த மஸ்ஜித் இப்படியா இருந்தது. 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முதல் இந்த ஊர் இப்படியா இருந்தது. கண்ணியமானவர்களே, அந்த ஊரை வெட்டி மக்கால போன வருஷம் போனவர் இந்த வருஷம் மதீனால போனவர் பார்த்தா அது வித்தியாசமாக இருக்கிறது. 4 வருஷத்துக்கு முதல் போனவர் மக்காவை போயிட்டு பார்த்தா அது வித்தியாசமாக இருக்கிறது. அதை பார்த்து சொன்னார்கள், இந்த இடத்தில் நிறுத்தி கேளுங்கள், கேளுங்கள், மக்களிடத்தில் மூத்தவர்களிடத்தில் கேளுங்கள். என்ன கேட்க வேண்டும்? இந்த இடத்துல மர செடிகள் இருந்ததா இல்லையா என்று. இந்த இடத்தில் மர செடிகள் இல்லை என்றால் இந்த அபு ஈசா இதுக்கு பிறகு ஹதீஸ் பயான் செய்ய மாட்டான். என்னுடைய ஞாபக சக்தியில் கோளாறு வந்து விட்டது என்று இமாம் திர்மிஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். வயோதிபர்களை கேட்டு பார்த்த பொழுது ஆம் இப்படிதான் என்று ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்த பாக்கியம் உலகம் அறிய வேண்டும். இலங்கையில் 6 வயதில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள், 12 வயதை தாண்டும் பொழுது புகாரி முஸ்லிமை பாடமாக்கியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த பௌத்த பெரும்பான்மை வாழக்கூடிய நாட்டிலும் இப்படிப்பட்ட குழந்தைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்றால், அந்த காலத்தில் பாவமே இல்லாத தூய்மையான அந்த வெறும் டாய்லெட்டுக்கு போக்கல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட அந்த மனைவியாக இருக்கிறாங்க என்று பாருங்க. அவர்கள் டாய்லெட்டுக்கு போகிறார்கள், தூரத்தில் போகிறார்கள். அவர்களோட சேர்ந்து போன மிஸ்தா, உம்மு மிஸ்தாக்கு கால் அடிபட்டுருச்சு. தடுக்கிட்டு கீழே வரும் பொழுது அந்த தாய் டைசல் மிஸ்தா, நாசமாக மிஸ்தாவே, நாசம் ஏற்படுத்துவே என்று அவர்கள் சபித்தார்கள், திட்டினார்கள். திரும்பி பார்த்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரையும் திட்டுவதை நபி அவர்கள் சகித்துக் கொள்வது கிடையாது. டாக்டர் சுப்புத்தீ சேவலை திட்டாதீர்கள், தொழுகையில் பாட்டுகிறது. டாக்டர் சுப்புல் ஹும்மா காய்ச்சலை திட்டாதீர்கள், உங்களை தொழுகைக்கு எழுப்பாட்டுகிறது, உங்களை பாவத்தை மன்னிக்க செய்கிறது. டாக்டர் சுப்புத்தார் காலத்தை திட்டாதீர்கள், அல்லாஹ் சொல்கிறான். அனத்தார் கல்லிபு நெய்ல வந்தா, இரவு பகலை நான் தான் கொண்டு வருகிறேன், காலத்தை திட்ட வேண்டாம் என்று அல்லாஹ்வே ஹதீஸை குறித்து சொல்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திடுக்கிட்டார்கள். தாயை ஏன் திட்டுகிறார்? தெரியாதம்மா, உனக்கு அவதூறு பேசியிருக்கிறார்களே. அன்றுதான் அந்த அப்பாவி உள்ளத்துக்கு தெரிய வருகிறது. முனாஃபிகீன்கள் நயவஞ்சர்கள் விட்டு வைத்தார்களா நபியுடைய அந்த தூய்மையான மனைவியை? அல்லாஹ்வுடைய அரிஷம் நடுங்கி விட்டது. அல்லாஹ் தஆலா உடனே 13 ஆயத்துகளை இறக்கி வைக்கிறான். அல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்சபு ஷர்ரன் லக்கும். ஆயிஷா, உலகமே அறிந்து கொள்ளுங்கள், இது தூய்மையான, எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா,
கற்பை பாதுகாத்த பெண் என்று அல்லாஹ் சாட்சி சொன்னானோ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமை, எமக்கு பெருமை அழகான வீடு, எமக்கு பெருமை பர்னிச்சர், எமக்கு பெருமை நல்ல வாகனம், எமக்கு பெருமை செல்வம், எமக்கு பெருமை அழகான ஆடைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு பெருமை என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். நான் நினைச்சிருக்கல என்ன பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 13 ஆயத்துகளை இறக்கி வைப்பாங்க. சூரத்து நூர் அதுக்கு பேர். நான் நினைச்சிருக்கல என்னுடைய நெஞ்சில சாஞ்ச நிலையில நபியுடைய ரூஹ் பிரியும். நான் நினைச்சேனா அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியம். நான் நினைச்சிருக்கல என்னுடைய உமிழ் கடைசி நேரத்துல நபியுடைய வாயில் இருக்கும் பொழுது அவருடைய ரூஹ் பிரியும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பாக்கியங்களை எனக்கு தந்தான் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் பெருமை அளிக்க கூடாது? பெருமை என்பதுதான். சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தூதை புரியக்கூடியவர்கள், தெரியக்கூடியவர்கள் இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் என்பதே நாங்களே மௌத்தாக வரைக்கும் பேசலாம். நபியுடைய ஒவ்வொன்றிலும் நமக்கு ஏராளமான படிப்பினை இருக்கிறது, ஏராளமான பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு தான் உலகத்திலிருந்து மௌத்தாகினது மட்டுமல்ல, நபி அவர்கள் மௌத்தாகும் பொழுது இந்த உம்மத்துக்கு ஒரு அழகான முன்மாதிரியான வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்கிறார். உங்களுடைய ஈமான் இப்படிதான் இருக்க வேண்டும், உங்களுடைய இபாதத்துகள் இப்படிதான் இருக்க வேண்டும், உங்களுடைய குடுக்கல் வாங்கல் இப்படிதான் இருக்க வேண்டும், உங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும், உங்களுடைய குடுக்கல் வாங்கல் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கோடித்து காண்பித்து விட்டு சென்றார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். நாம் இந்த ஷமாயிலை இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம், நபி அவர்கள் இஸ்லாம் என்ற இந்த தூதை உலகத்துக்கு எடுத்து வந்தார்கள், அமல் செய்து காட்டினார்கள், பன்முக ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்கள், அனைத்து துறைகளிலும் பூர்த்தியாக இருந்தார்கள், உலகளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்த முடியுமான மார்க்கத்தை முன்வைத்தார்கள். மனிதன் பூர்த்தியானவனாக முடியும் என்பதை நபி அவர்கள் இன்சானுல் காமில் என்று வாழ்ந்து காட்டினார்கள். உலகை அதிசய செய்யும் ஒரு வரலாறை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய இந்த பௌத்த மக்கள் நல்ல மக்கள். இந்த பௌத்த மக்கள் நல்ல மக்கள். யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த வேதம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. யூதர்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை இறக்கினான். ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ وَمَثَلُهُمْ فِي الْإِنْجِيلِ. நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தௌராத்திலும் இன்ஜீலும் நபி அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் சொல்கிறான். அவர்களுக்கு வேதம் இருந்தது. அல்லாஹு தஆலா நபியுடைய வருகை பற்றி தௌராத்திலும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ஜீலிலும், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். இந்த மக்கள் அப்பாவிகள், இவர்களுக்கு வேதம் இறக்கப்படவில்லை, இவர்கள் மார்க்கம் கிடையாத ஒரு பலசஃபா தான் பின்பற்றுகிறார். அப்ப எங்கட கடமை, நாங்க இதுல கவனம் செலுத்த வேண்டும். மேலான சகோதரர்களே, நாங்க செய்த பாவம் இன்று நான் ஜும்மாவிலும் இதை அறிவித்தேன். நாங்க ஜினாண்டா பாவம் என்று நினைக்கிறோம், குடிந்தால் பாவம் என்று நினைக்கிறோம், வட்டிந்தால் பாவம் என்று எண்ணுகிறோம். நிச்சயமாக பெரும் பாவங்கள் தான். சூனியம் பெரும் பாவம் தான். எப்படி சூனியம் பெரும் பாவமோ, அதை செய்வது பெரும் பாவமோ, அதில் ஈடுபட்டது ஒரு மனிதனுக்கு அழிவோ, ஒரு மனிதன் அதுல ஈடுபடுவது அது அவனுடைய பரம்பரையை அழிக்குமோ, குடி அது ஹராமோ, பட்டி ஹராமோ, அது போலதான் எனக்கு கடமையான, எனக்கு தந்த இந்த தீனை பெரும்பான்மை சமூகத்துக்கு சொல்லாமல் நான் மௌத்தாகினால் அல்லாஹ் என்ன கேட்கதான் போகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பற்றி பேசினார்களே, எப்ப சரி நீ இந்த மார்க்கத்தை நீ புரிந்து அறிவித்திருக்கிறாயா? உனக்கு நேரம் இருந்ததா? ஓ பாத்திமாக்களே, ஆயிஷாக்களே, பேரை மட்டும் வைத்துக் கொண்டீர்களா? நீங்கள் இவர்களை பற்றி படிக்கவில்லையே.
உலமாக்களையும் அல்லாஹ் தஆலா கேட்க போகிறான். நீங்கள் தௌரத்துல் ஹதீஸ் என்று 29,000 ஹதீஸையும் படித்து இதை உங்களுக்காக மட்டும் வைத்துக் கொண்டீர்களா, மதரசாவுக்கு மட்டும் வைத்துக் கொண்டீர்களா? இந்த பாமர மக்களுக்கு சொல்வது உங்களுக்கு கடமை இல்லையா? இந்த பொதுமக்கள் வரைக்கும் இது போவது, பெரும்பான்மை சமூகத்துக்கு இதை எத்தி வைப்பது உங்களுடைய கடமை இல்லையா என்பதை அல்லாஹ் நிச்சயமாக கேட்கத்தான் செய்வான். அதனால் எப்படி இந்த பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்ய வேண்டுமோ, நாங்க சூரத்துல் அஸ்ரில் 2 செஞ்சுட்டு 2 விட்டால் அல்லாஹ் கேட்பான். குர்ஆன்ல நான் தொலை சொல்லி இருக்கிறான், நான் அதனால தொழுதேன், தஹஜ்ஜுத் தொழுதேன், கிப்லாவை முன்னோக்கி தொழுதேன், ஆனா வுது இல்லாம தொழுதேன். எப்பா குர்ஆன்ல வுது எடுக்க சொல்லி அல்லாஹ் தொழுகையோட சேர்த்து பல இடங்கள்ல சொல்லல தானே, அதனால தொழுதுன்னா சரி வருமா? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லித்தானே இருக்கிறான், இதா கும்தும் மினஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் ஐதியக்கும் மராஃபிக் வம்ஸு பிருஉஸிக்கும் அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் சொல்லித்தானே இருக்கிறான். நீ கூமு லில்லாஹி கானிதீன் உள்ளச்சத்தோடு அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழ சொல்லி இருக்கிறான். அந்த காரணத்தினால் நான் வுது இல்லாம தொழுதேன்னா சரி வருமா? ஈமானையும் அமலையும் பெற்ற நீங்க தவாசிபில் ஹக் தவாசிபில் சபர் உண்மையை போதித்தே பொறுமையை போதிக்காவிட்டால் அதுவும் குற்றமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த சூரத்துல் அஸ்ர்ல அமல் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அந்த கஸ்ஸாவில் பிறந்த இமாம் ஷாஃபி அவர்கள், இந்த கஸ்ஸா உலகத்துடைய முஸ்லிம்களை தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஓ உலக முஸ்லிம்களே, நீங்க எங்களுக்கு உதவிக்கு வரமாட்டீர்களா? எப்படி உதவி செய்ய முடியும்? கண்ணீரால் உதவி செய்ய முடியும், தஹஜ்ஜுதால் உதவி செய்ய முடியும், குனூத்தால் உதவி செய்ய முடியும். உங்களால வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் என்னென்ன வகையில உதவி செய்ய முடியுமோ, ஒரு நாடு சட்டத்தில் அனுமதிக்கக்கூடிய அத்தனை விதத்திலும் நீங்கள் உதவி செய்ய முடியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் இந்த கஸ்ஸாவில் பிறந்தார்கள். பெரும் பெரும் இமாம்கள் பிறந்தார்கள். கண்ணியமானவர்களே, நபியுடைய வஃபாத்தையும் நபியுடைய வாழ்க்கை சுருக்கத்தையும் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்ததுக்கு நான் அல்லாஹ்வுக்கு முதல் நன்றி செலுத்துகிறேன். நபியுடைய ஹதீஸ்கள் இது இந்த மஸ்ஜிதுல இதுக்கு பிறகு இமாம்கள் 2 பேர் இருக்கிறீர்கள், இதோடு நிறுத்த வேண்டாம். இது முடிவில்லை, இது ஆரம்பம். ஷமாயில் என்பது ஆரம்பம். இன்ஷா அல்லாஹு தஆலா வேறொரு நாள்ல இது ஆரம்பிச்சு வைப்போம். தஃப்சீரை ஆரம்பிப்போம், அம்மஜுஸை ஆரம்பிப்போம். தினமும் சிறிது நேரம் இதை சொல்லப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், குர்ஆனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் எங்களுக்கு இதனுடைய தெளிவு கிடைக்கும். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும் என்று துஆ செய்கிறேன். இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் இருக்கிறீர்கள். சுமார் 9,500க்கும் மேற்பட்ட இந்த மஸ்ஜிதுகள், அது 3000க்கும் சொற்பம். ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் 3 இமாம்கள் வீதம். எங்களுடைய இந்த பணிகளை இமாம்கள் செய்ய முடியும். இமாம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இமாம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கண்ணியமானவர்களே, இமாம்கள் செய்ய வேண்டியது மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய தொழுகையில் உள்ளவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மௌஜூத் மௌலை அவர்கள் இந்த நேரத்துக்கு இருப்பார்கள், நிசாமுதீன் மௌலை அவர்கள் இந்த நேரத்தில் இருப்பார்கள், மின்ஹாஜ் மௌலை அவர்கள் இந்த நேரத்தில் இருப்பார்கள். அவர்கள் காலையில் இருப்பார்கள், இவர்கள் இரவில் இருப்பார்கள். அப்ப மக்களுக்கு தெரியும், இந்த மஸ்ஜிதுல இமாம்களும் முக்கியஸ்தர்களும் இந்த நேரத்தில் இமாம்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் பள்ளியில தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கும் பல தொழில்கள் பல காரியங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த நேரம் அவர்கள் தொழுவிச்சு விட்டு அமரக்கூடிய நேரம். இவர்கள் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், மற்ற உலமாக்களாக இருக்கலாம். அந்தந்த மஹல்லால உள்ளவர்கள் தெரிய வேண்டும், அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். நான் மஸ்ஜிதுல இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்தில் இருப்பேன். ஒரு தொழிலாளி வருவார், ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர் வருவார், ஒரு பாமரர் வருவார், ஒரு பட்டதாரி வருவார். இங்க லாயர்கள் எல்லாம் நடமாறும் இடம், இந்த இடத்துல தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு இந்த சட்டத்தை சொல்லித்தாங்களே, இந்த சட்டத்தை சொல்லித்தாங்களே என்று கேட்பார்கள். நபி அவர்கள் சஹாபாக்கள் இப்படித்தான் பழக்கினார்கள்.
அதனால் இந்த நாட்டில் வாழக்கூடிய உலமாக்களுக்கு மிக பணிவாக தயவாக வேண்டிக் கொள்கிறோம். 2 காரியம் நடக்க வேண்டும். ஒன்றே, நீங்க ஒரு பாடமாக அம்மஜுஸ் மொழிபெயர்த்திருக்கிறோம் அழகாக, எல்லா உலமாக்களும் இதை பார்வையிட்டு அழகாக மொழிபெயர்த்து இருக்கிறது. அதை ஆரம்பிங்கள் மஸ்ஜிதில். வாரத்தில் ஒரு நாளும் தினமும் உங்களுடைய மஸ்ஜிதுடைய அமல்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு 10-15 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10-15 குர்ஆனுடைய சூறாக்களை விளங்குங்கள். மேலான சோதனை கட்டாயம் ஃபிக்ஹுடைய சட்டத்தை ஒரு நாளைக்கு விளங்க வைங்க. இப்படி ஹதீஸுடைய பாடத்தை நடத்துங்க. இது ஒரு பக்கம் உலமாக்கல் என்ற வகையில நீங்க செய்யறது. அடுத்தது எல்லாத்த விட மேலானது இப்ப தேவை என்னன்னா, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவரும் அவருடைய தேவையை வந்து அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அத சில நேரத்துக்கு விதவையான தாய், அனாதையான குழந்தைய அனுப்பி வைப்பாங்க. என்ற உம்மா கேட்டாங்க, உங்களுக்கு ஹஜ்ரத் அவர்களே, எங்களோட வாப்பா மௌத்தாகிட்டாங்க, நான் 14 வயசு தான், நான் ஒரு யதீம், என் உம்மா இத்தால இருக்கிறாங்க, அந்த இத்தாவுடைய இந்த சட்டத்தை கேட்டுட்டு வர சொன்னாங்க. நான் டாக்டருக்கு போகலுமா ஏலாதா ஹஜ்ரத் அவர்களே? அவங்க போனா அவங்களுக்கு பேசுவாங்க, அவங்க அந்த புள்ளைய அனுப்பி வைக்கிறாங்க உங்கள்ட்ட இந்த மார்க்கத்தை கேட்க. கண்ணியவான்களே, நீங்க சொல்லுவீங்க ஹஜ்ரத் நான் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா எனக்கு கொஞ்சம் பிழையாக இருக்குது, கொஞ்சம் பாருங்களேன் ஹஜ்ரத், நான் அத்தஹியாத்தை சரியா ஓதுறேனா இல்லையான்னு பாருங்களேன் ஹஜ்ரத், எனக்கு குனூத் பாடம் இருக்குதா இல்லையான்னு பாருங்களேன் ஹஜ்ரத் என்று சொல்லி ஒவ்வொரு மஸ்ஜிதில் உள்ள இமாம்களும் அந்த மஸ்ஜித சூழ உள்ளவர்களும் ஜமியத்துல் உலமாவோட 160 டிவிஷன்ல உள்ள உலமாக்களும் இந்த 9000 உலமாக்களும் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான பணிதான் இது. பொதுமக்கள் உலமாக்கள் இடத்துல போக வேண்டும், கால் மடித்திருந்த இந்த விஷயங்களை பெற்றுக் கொள்ளணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் நசீபாக்குவானாக. இறுதியாக நான் இந்த நிர்வாகிகளுக்கு திரும்ப ஒரு விடுத்தம், மஹல்லாவாசிகளுக்கு இன்னும் நான் நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் ஜமியத்துல் உலமா உங்களுடைய இந்த மஸ்ஜிதை தன்னுடைய மஸ்ஜிதாக பார்க்குகிறது. எந்த நேரத்தில் நாங்க வந்தாலும் நீங்க உங்களோட கதவை திறந்து வச்சிருக்கிறீங்க. உலமாக்கள் சந்தோஷமாக உங்கள்கிட்ட வாராங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். பணம் அல்ல, செல்வம் அல்ல. மேலான சமூகத்தில் உள்ளம் விசாலமாக இருந்தா அல்லாஹ் ஊரை ஜொலிக்க வைப்பார். அல்லாஹுடைய ஒரு சுன்னத் இருக்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் மழை பெய்ஞ்சா ஒழுகும், நாய் வந்துட்டு போகும், கதவு இல்லை, ஜன்னல் இல்லை. யூசுப் காந்தலவி ரஹ்மத்துல்லாஹி ஹயாத்து ஸஹாபாவை தொகுத்த அவர்கள் சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட மஸ்ஜித். ஆனா அந்த மஸ்ஜிதில் உள்ளவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இது திருவிழாவில் அனுப்பி உதவுக்கான மிக கசாசம், தனக்கு பசி இருந்தாலும் விளக்கு அணைச்சு விட்டு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்கிறார். அந்த சிறப்பான பண்பு அன்றிருந்து எனக்கும் 35 வருஷம் இந்த பள்ளியோட தொடர்பு இருக்கு. அல்லாஹ் அந்த கபரை பிரகாசிக்க செய்ய வேண்டும். மதனி நானா அவர்கள் என்று நான் அழைக்கக்கூடிய, சுகாதாச்சார் என்று அழைக்கக்கூடிய இவர்கள் இந்த மஸ்ஜிதோட இணைய தொடர்பாக்கி விட்டார்கள். அன்றிலிருந்து நான் இந்த மஸ்ஜிதை என்னுடைய மஸ்ஜிதாக, எல்லா மஸ்ஜிதும் எங்களுடைய மஸ்ஜித் தான், இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு பிரத்யேக அன்பை வச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக கட்டிவிட்டீர்கள், மக்தப சிறப்பாக நடத்துகிறீர்கள். அதுக்கு நீங்க ஒரு சிறப்பான வைபவமும் நடத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ஜமியத்துல் உலமாவுடைய பணிகளை சிறப்பாக எடுத்துப் போகிறீர்கள். இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் நீங்க முன்மாதிரியாக இருக்கிறீர்கள் என்பதை நன்றியுடன் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். இதுதான் கலந்தர் ஷா மஸ்ஜிதும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து கொள்ள முடியாது.